சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழகத்திற்கு தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் வராத நிலையிலேயே அதற்குள்ளாகவே அரசியல் களம் சூடுபிடித்திருக்கு. ஒருபுறம் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி, இன்னொரு புறம் எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணின்னு இரு பெரிய அணிகளும் தொகுதி பங்கீட்டுல பேச்சுவார்த்தையில தீவிரமா இறங்கிட்டாங்க. ஆனா ஏற்கனவே திட்டமிட்டிருந்த கணக்கு ஒன்றாக இருந்து வரும் நிலையில இரண்டு கட்சிகளின் தற்போதைய கணக்கு வேறு விதமாக அமைந்து வருகிறது. என்ன நடக்குது? ஆட்சியை மீண்டும் தக்க வைக்க திமுகவும், விட்டாட்சியை இந்த முறையாவது பிடித்துவிட வேண்டும்னு அதிமுகவும் திட்டமிட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இரு திராவிட கட்சிகளுமே அதிக தொகுதியில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறதுல ஆரம்பத்திலிருந்தே முனைப்பை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா தமிழக அரசியல்ல இதுவரை இல்லாத அளவுக்கு சிறிய கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால பிரதான கட்சிகளை தாங்கள் போட்டியிட நினைத்த தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய சிக்கலான நிலை உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு பல்வேறு கட்சிகள் இணைந்திருப்பதால தொகுதி பங்கீடு என்பது மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியா களம் கண்ட திமுக இந்த முறை கூடுதல் கூட்டணி விரிவாக்கம் மட்டும் இல்லாம புதிய அரசியல் இணைப்புகள் குறித்து நடக்கும் பேச்சுகள் காரணமாகவே தனது எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் பேசப்பட்ட நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடுதல் இடங்களை கோரி வருவதா தகவல் வெளியாகி இருக்கு. இதனால குறைந்தது 175 தொகுதிகள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வேண்டும்னு கணக்கிடப்பட்டிருந்த திமுக தலைமைக்கு இப்போதைக்கு சூழல் 160 இடங்களுக்குள் போட்டியிட வேண்டிய நிலை உருவாகி உள்ளதாம். மறுபுறம் அதிமுக முகாமிலும் இது போன்ற அரசியல் இழுபறி நீடித்து வருது. திமுக கூட்டணியில காங்கிரஸ் பெற்ற இடங்களை சுட்டிக்காட்டி பாஜக தரப்புல 40 தொகுதிகள் வரைக்கும் கேட்டிருக்குதான். அதே போல வட மாவட்டங்கள்ல தனது வாக்கு செல்வாக்கு முன்வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி சுமார் 20 தொகுதிகள் வரை கோரி வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் இல்லாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது போன்ற கட்சிகளும் கூட்டணியில தங்களுக்கு உரிய பங்கை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதனால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தன் கட்சி போட்டியிட திட்டமிட்டிருந்த சில கோட்டை தொகுதிகளிலேயே இடங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது. தொடக்கத்துல இரு திராவிட கட்சிகளும் 170 முதல் 180 தொகுதிகள்ல தங்கள் சின்னத்தை களமிறக்க வேண்டும் அப்படிங்கிற பெரிய திட்டத்துடன் இருந்தாங்க. ஆனா கூட்டணி அரசியல், சிறிய கட்சிகளின் அழுத்தம் மட்டும் இல்லாம தேசிய கட்சிகளின் எதிர்பார்ப்பு இது போன்ற அந்த திட்டத்தை மாற்ற தொடங்கி இருக்காங்க. இன்றைக்கு பிரதமர் மோடி திருச்சி வருகையை முன்னிட்டு அரசியல் அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படிங்கிற பேச்சும் பரவி வருது. ஆனா இறுதியில பார்க்கும்போது இந்த தேர்தல்ல பெரிய கட்சிகள் தங்களின் இடங்களை குறைத்து கூட்டணி கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய புதிய அரசியல் சமநிலையை தமிழக அரசியல் களம் உருவாக்கி வருவது மறுக்க முடியாத உண்மையாகவே தெரிய வந்திருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளோடு உங்களை தினமும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் குணா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.